ஹாய்ங்க, இன்றைக்கி லஞ்சு சிறுகீரை கடையல் நாக்கு மீன் வறுவல். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி சாதம் வடிக்கிறதுக்கு ஒலை போட்டுருக்கோங்க. நாக்கு மீன் வாங்கிட்டு வந்து நல்லா 3 டைம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது அதுக்கு மசாலா போட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு உரலில் 3 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா இடித்து எடுத்து மீனில் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மீனில் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து கூட பிசைஞ்சிக்கோங்க. 15 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. இப்போ ஒலை நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி எடுத்து சேர்த்துக்கலாம். கீரை கடையிறதுக்கு ஒரு வாணலில் 700 ml தண்ணி ஊற்றிட்டு 3 பச்சை மிளகா, 50 கிராம் பச்சை பயிறு, 15 பல் பூண்டு சேர்த்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக ரசமும் வைக்க போகிறேன். ரசம் வைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், 1 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கூட மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு ரசத்தை தாளிச்சிக்கலாங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, 2 குண்டு மிளகா போட்டு தாளித்து எடுத்து ரசத்தில் ஊற்றிக்கலாம். ரசம் நல்லா நுர கட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா நுர கட்டி வந்துடுச்சு. ஒரு கொத்து கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆயிடுச்சு. சாதமும் நல்லா வெந்துடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு சாதத்தை எடுத்து வடிச்சிக்கலாம். பயிறு, பச்சை மிளகா, பூண்டெல்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ கழுவி வச்சுருக்க கீரையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம மீன் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல்லில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஊற வச்சுருக்க மீனெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, கீரை நல்லா வெந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக வடவம், 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தாளித்து எடுத்து கீரையில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அரைக்கீரை கடையல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.